அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று சவுதி அரேபியாவில் 23ஆம் தேதி வந்து ஃபவுண்டிங் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்லாம் சரியாக வேலை ரூமுக்கு வர பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா நைட் சாப்பாடு நான் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா ஃபவுண்டேஷன் டே நாப்பில் பார்த்தீங்கன்னா ஒலையான்னு சொல்லி இங்கே ஒரு ஏரியா இருக்குது ரியாத்தில். ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக்கு, அப்புறம் கொடிலாம் வண்டியில் வச்சு, அப்புறம் எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்க, அப்புறம் கேக் கொடுக்க, அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி நேற்று போயிட்டேன். ஸோ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா எப்போதும் டியூட்டி போனால் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டு வெயிட் பண்ணுவேன். பட் ஆனால் நேற்று அப்படி இல்லை. ஸோ வண்டியிலே பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே இங்கே டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். பட் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பின்னாடியே பைய அந்த கொடியெல்லாம் காமிச்சு போயிட்டு ஸ்பீக்கர்லாம் வண்டியில் வச்சு பாட்டெலாம் போட்டு சரியாக வேலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் வண்டி ரிப்பேர் நேரம்லாம் புதுசாக நான் வண்டி எடுத்துருக்காங்க எங்கள் வீட்டில். ஸோ அந்த வண்டி வேறு புது வண்டினாப்புல டிராஃபிக் வேறு பக்கத்தில் வேறு போக முடியாது. ஏன்னா இவங்க ஒரு வண்டியில் வந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஓப்பன் பண்ணி பக்கத்தில் சாக்கே கொடுக்க எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்கு பயம் வேறு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு டியூட்டி வந்துச்சு. மணி கரெக்டாக 3 மணி. ஸோ காலையில் எழுந்திரிச்சதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 12 மணி தான் எழுந்திரிச்சேன். அப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு டியூட்டி கிளம்பிட்டோம். வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம புது வண்டியை போய் பார்க்கலாம். ஸோ தகவைன்னு சொல்லி ஒரு வண்டி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வண்டியை போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் வந்து புதுசாக எடுத்திருக்க வண்டி தகோய். வண்டி பேர் பார்த்தீங்கன்னா தகோய். மாடல் பார்த்தீங்கன்னா 2025 மாடலு. இப்போ தான் எடுத்திருக்காங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுது. எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்று தான் சாவி தந்தாங்க. ஸோ வண்டியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் வண்டியோட ஃபுல் வியூ. நான் ஓட்டின ஜிஎம்சியை விட வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வண்டி. ஸோ அட்வான்ஸ் மாடல், எல்லாமே அட்வான்ஸ் மாடலு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து 360 கேமரா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மிரரில் கேமரா இருக்குது. ஸோ 2 மிரர்லேயும் சைடில் கேமரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் கேமரா. ஸோ பேக்கில் கேமரா காமிக்கிறேன் பாருங்கள், தெரியும். பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் போர்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இது பேக்கில் உள்ள கேமரா. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 360 கேமரா. அட்வான்ஸ் மாடல்னால இப்போ வந்திருக்க மாடல்னா. ஸோ வண்டிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க்கலாம் வாங்க. ஸோ ரிமோட் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா வண்டியை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம் வண்டியை. ஸோ வாங்க உள்ளே வந்து பார்க்கலாம் வண்டியை. ஸோ வண்டியை பார்த்தாலே தெரியும். ஸோ நான் ஓட்டின ஜிஎம்சியை விட இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய வண்டி. ஸோ நான் ஓட்டுற ஜிஎம்சி பார்த்தீங்கன்னா 2015 மாடல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷமாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன வேலையாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக கஃபில் யாருக்குமே தெரியாது. யாரும் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு நாளாக நிற்கிது. சரி நான் வேறு யாராவது வண்டி விட்டுருப்பாங்கன்னு பார்த்தா கஃபில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சர்ப்ரைஸாக எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி வண்டிக்கு ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவு ஸ்பேஸ். பேக்கில் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே இந்த மாதிரி கவராக இருந்துச்சு. இந்த சீட்டில் சிலிக்கான்லாம் இருந்துச்சு. ஸோ மேலே சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் உரிக்க சொல்லிட்டாங்க. ஸோ பேக்கில் மட்டும் நான் உரிக்கலை. ஸோ அது இருந்தால் அழுக்க ஆகாது. பட் சீட்டுக்கு வந்து இப்போ கவர் போடணும்னு கஃபில் சொல்லியிருக்காங்க. அதனால் மேலே அம்பட்டையும் பார்த்தீங்கன்னா உரிக்க சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக 10 பேர் போய்க்கலாம் இந்த வண்டியில், அந்தளவு ஸ்பேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் நினச்சேன் இதில் ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ள இது இருக்கும், ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும். பட் ஆனால் இந்த வண்டியில் இல்லை. திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம், அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாயா தண்ணி எது வாங்கினா வைக்காண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜரு. இந்த மாதிரி சார்ஜர் பார்த்தீங்கன்னா ரியர் சேட்டு, அதாவது பின்னாடி சீட்லேயும் இங்கே சைடில் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் கடைசிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக ப்ளக்கோட கொடுத்துருக்காங்க சார்ஜர் கீழே. ஸோ நம்ம ப்ளக்கே மாட்டிக்கலாம் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் வண்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்காது, அந்த பக்கம் நம்மளால் போக முடியாது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும் பழைய ஜிஎம்சியில். பட் ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பிஸ்மில்லா. ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டியை. ஸோ வந்தோடனே சவுண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஒரு சின்ன டிவி மினி டிவி எனக்காக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை, அப்புறம் ஆடியோ, அப்புறம் ப்ளே ஸ்டோரு, நம்ம யூடியூப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு மொபைலில் என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாமோ அந்த மாதிரி இதில். அப்புறம் கூகுள் அசிஸ்டண்ட்டு, இது மை சவர்லெட்டு, வைசைக்கிள் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா 360 கேமரா. இப்போ வச்சு காமிப்பாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ கேமரா வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மேலேருந்து, ஸோ நம்ம மேலேருந்து கேமரா கரெக்டாக நமக்கு முன்னாடி நான் இப்போ பார்க் பண்ணியிருக்கேன் வண்டியை. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கல்லெல்லாம் தெளிவாக காமிக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இது பேக்கில் வந்து ஒரு வண்டியை பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேமரா
அப்படியே கேமரா பார்த்தீங்கன்னா மொபைல் எடுப்புமே அந்தளவுக்கு பியூராக இருக்கும் கேமரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சென்சார்னால இப்போ நான் வண்டியை வந்து இங்கே பார்க் பண்ணியிருக்கேன் இந்த கல்லுக்கிட்ட. இன்னும் கொஞ்சம் வண்டியை முன்னாடி நகர்த்தினோம்னா என் சீட்டு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவு வண்டியை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கியர் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியிலேருந்து இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வண்டியோட கியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் தான். என் ஜிஎம்சியில் பார்த்தீங்கன்னா இருந்த அதே மாடல் தான். இப்போ சென்ட்ரல் இல்லை, கியர் சென்ட்ரல் கிடையாது. ஸோ இதுதான் கியர் பார்த்தீங்கன்னா என் விரல் அளவு தான் இருக்குது. சின்னதாக க்யூட்டாகவும் ஷார்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க கியரு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸு என்எடி எல்லாமே வந்துடும். என் ஜிஎம்சி மாடல் தான். பட் ஜிஎம்சியில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது அட்வான்ஸ் மாடல்னால கொஞ்சம் இதாக இருக்குது. ஏசிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போட்ட உடனே அப்படியே சில் ஆயிரும். ஸோ 21 டிகிரி தான் நான் வச்சுருக்கேன், குறைச்சி வைக்கல, ரொம்ப குறைச்சான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கூலிங் உடனே வந்துடும். கேமரா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக் பார்க்கிங்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. அப்புறம் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை உண்டு, யூடியூப், ஒய்ஃபை. இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி மொபைல் எனக்கு தான் இது. ஸோ அந்த அளவு தான் இருக்குது. இது டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க, கேப்லாம் கொடுத்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் கியர் பார்த்தீங்கன்னா கியர் போடுறது வந்து பெரிய விஷயம் இல்லை, ஈஸி தான். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இப்போ ரிவர்ஸ் வந்துடும். ஸோ ரிவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேமரா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணோம்னா டி விழுந்துடும். நமக்கு பார்க்கிங் போனோம்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான் பார்க்கிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கு நீங்கள் ஹேண்ட் பிரேக் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் தான் ஹேண்ட் பிரேக். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஹேண்ட் பிரேக் எடுக்கணும் கூட அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக் தான் ஹேண்ட் பிரேக்கு. அவன் வந்து சுவிட்செலாம் நிறைய சுவிட்ச் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சவுண்டு, இப்போ நம்ம பக்கத்தில் போயில அலர்ட் கொடுக்கணும் அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது ரோடுவே, அப்புறம் 4 வீல் டிரைவு, 2 வீல் டிரைவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டு, இது எல்லாமே லைட்டு. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் நிறையா இருக்குது. நேற்றா என் வண்டி கையில் இருக்கனால எல்லாத்தையுமே நான் சரியாக பார்க்கல. நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ரத்தம் கணக்காக இருக்குது. ஸோ வண்டி சொகுசு பார்த்தீங்கன்னா சரியாகல சொகுசு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாங்க முதல் ரைடு போகலாம் நம்ம. ஸோ ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்னஸ்ஸு. ஜிஎம்சி விட இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அது பழைய மாடல் தானே, இது புது அட்வான்ஸ் மாடல்னால. ஸோ அதுக்கு தக்க இருக்குது பவர் ஸ்டேரிங்கு, செம்ம ஸ்மூத்னஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டீப் போடுதேன். ஸோ டீப் போட்டாச்சு. ரிவர்ஸ் போட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து காமிக்க பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ரிவர்ஸ் போட்டேன். அப்புறம் பார்க்கிங் நம்ம ஹேண்ட் பிரேக் எடுத்தாச்சு. ஸோ போகலாம் பாருங்கள். இதுதான் கேமரா, பேக் கேமரா. ஸோ எப்படி தெரியுது பாருங்கள் சென்சார். இப்போ நான் வண்டியை மூவ் பண்ணுறது எப்படி, பார்க்கிங்லேருந்து மூவ் பண்ணுறது எப்படி அழகாக தெரியுது பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ்ஸு, அப்போ சரியாகல ஸ்மூத்னஸ் வண்டியில். இப்போ பார்த்தீங்கன்னா டீ போட்டுட்டு நம்ம கிளம்பலாம். டீ போட்டேன், அப்போ கிளம்பலாம் பாருங்கள். ஸ்டேரிங்கை பாருங்கள், ஹேண்ட் இது எப்படி திரும்புது பாருங்கள். ஸோ அந்தளவு செம்ம ஸ்மூத்னஸ்ஸாக கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில். ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஸோ ஒரு விரலை வச்சே பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிடலாம், அந்தளவு ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குது. அது மாதிரி வண்டி ஸ்மூத்னஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே கப்பலில் போகிற மிதக்குத மாதிரி இருக்குது. ஸோ மிதக்குத மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதே வண்டியவே நம்ம ஊரில் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடியாவது வந்துடும். ஸோ போக வழி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா திருப்பிடலாம். எப்படி திருப்புறோம் பாருங்களேன். லைட்டாக திருப்பினா போதும், அழகாக வண்டி திரும்பிடும். இப்போ ரிவர்ஸ் போட்டுக்கலாம். அது கியரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்னஸ் இருக்குது. என்ன புது வண்டி வந்துருச்சு, பட் சந்தோஷம்தான். ஆனால் இருந்தாலும் ரொம்ப கவனமாக ஓட்டணும். ஏன்னா பழைய வண்டியில் கூட ஒரு சின்ன கிராஷ் இருந்தால் ஒன்றும் தெரியாது. பட் ஆனால் அதுவே புது வண்டியாக இருந்துச்சுன்னா தெரியும். இப்போ நம்மளே ஒரு புது வண்டி எடுத்திருக்கோம், அதில் யாராவது சின்ன கிராஷ் பண்ணிட்டா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும். அதனால பொறுப்பு ஃபுல்லாக கஃபில் வந்து வண்டியை தரையிலே சொல்லிட்டாங்க, உன்னோட பொறுப்பு தான், கவனமாக நீ ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி தானே இருக்கும். ஏன்னா அவ்வளோ பைசா போட்டு ஒரு வண்டி எடுக்கையில் அவங்களோட மனநிலை அப்படி தானே இருக்கும். நம்மளும் இதோட ஃபீல் எப்படின்னா, நம்மளும் இப்படி தான். நான் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா புது வண்டி எடுக்கையில் சின்ன பசங்கள்லாம் போய் சின்ன ஸ்க்ராட்ச் போட்டுருவாங்க. அப்போ இருக்குமே நமக்கு ஒரு வருத்தம். ஸோ அந்த வருத்தம் தான் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ கவனமாக வண்டி ஓட்டணுமோ அவ்வளோ கவனமாக வண்டியை ஓட்டணும். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டியூட்டி கிளம்பி வந்துட்டேன். நான் ஒரு மாலுக்கு தான் டியூட்டி வந்தேன். சரி, வீட்டில் வச்சு எடுக்கிறத விட அந்த மாலுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கும் ஃப்ரீயாக இருக்குது. 4 மணிக்கு கிளம்பி வந்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இப்போ வண்டியை பார்க் பண்ணி கேட்குறேன் பாருங்கள். சென்சார் எப்படி அந்த லைட் எடுத்து பாருங்கள் வண்டியில். ஸோ பக்கத்தில் ஒரு வண்டி கிராஸ் பண்ணாலும் சென்சார் காமிக்கும், அந்த சைடு வண்டி கிராஸ் பண்ணாலும் சென்சார் காமிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வண்டி பக்கத்தில் வந்துச்சுன்னா சீட்டு வந்து நல்ல வைப்ரேஷன் ஆகும். ஸோ இப்போ பார்க்கிங் பக்கத்தில் வந்துட்டேன்னா
ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல் கணக்காக வச்சுருக்காங்க பார்க்கிங்க்கு. இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி போனோன்னு தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், நான் சீட் வைப்ரேஷன் ஆகுது பாருங்கள். முன்னாடி பார்த்தீங்கன்னா இதிலே காமிச்சிருது. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் பார்த்தீங்கன்னா கேமரா வந்துடும். இப்போ கேமரா நான் வைக்கிறேன் பாருங்கள் முன்னாடி. ஸோ அந்த கட்டை இருக்குது பாருங்கள், கட்டைக்கு கரெக்டாக ஒரு 50 சரி 1 மீட்டர் இல்லை 2 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வண்டி வைப்ரேஷன் ஆகிடுது. அது மாதிரி இங்கே இது வந்தது. சவுண்டை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா சவுண்டும் கேட்டுச்சு வண்டி பக்கத்தில் வரையில. ஸோ அவ்வளோதான், வண்டியை பார்க் பண்ணிட்டோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 222 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது வரைக்கும். வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஆகுது. இப்போ 2 நாளாக நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக வண்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கஃபில், அப்புறம் கஃபிலோட பையங்க எல்லாருமே ஓட்டு வந்து ட்ரெயில் பார்த்தாங்க. ஸோ அப்புறம் வெளியே போக அப்படிலாம் இருந்தாங்க. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 222 கிலோமீட்டர் கரெக்டாக வெள்ளிக்கிழமையிலேருந்து வெள்ளி சனி 2 நாள் தான் ஆகுது. வியாழன் வெள்ளி சனி 3 நாளோட சேர்த்து மொத்தம் 222 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா வண்டியை நம்ம பார்க் பண்ணல, ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் போடணும். ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தீங்கன்னா இது பார்க்கிங் போடணும். ஸோ அப்போ தான் நல்லது. அவ்வளோதான், பார்க்கிங் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ புது வண்டி எடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. ஓட்டையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.